இவன் கூட வாழறதுக்கு கஷ்டமா இருக்குல்லம்மா. ஒன்னும் தெரியாத வயசுல இவனை மாதிரி ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது என் தப்புதான். சாகலான்னு நினைச்சாலும் மனசு வரல. நீ இந்த நரகத்துல கஷ்டப்படுறியே. ஏப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப இழைச்சு போயிருக்கீங்க. விரக்தியா பேசுறீங்க. தளர்ந்துட்டம்மா. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. நாளைக்கு நாம ஒரு இடத்துக்கு போகணும். எங்க? சொல்றேன். இப்ப போய் தூங்கு. எதுக்குப்பா இங்க வந்திருக்கோம்? என்ன இடம் இது? முதல்ல நீ உட்காருமா. பொள்ளாச்சியில இருக்கும்போது எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. 4-5 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். ஐயோ, நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லையேப்பா. பொண்ணுமா கூட ஒன்னும் சொல்லல. அவளுக்கு தெரியாது. காதர் மகளோட கல்யாணத்துக்கு போனப்போ குழந்தை 4-5 நாள் அங்க இருந்தால அப்பதான் நடந்தது. சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? மருந்தால பிரயோஜனம் இல்லையா, உடனே ஆபரேஷன் பண்ணணுமா. இப்போ இருக்கிற நிலைமையில அது முடியுமா? முன்னாடிலாம் பொன்னம்மாவோட கையை பிடிக்கும் போது மனசுல ஒரு பலம் இருந்தது. தோக்க மாட்டேன்னு தைரியமும் இருந்தது. ஆனா இப்ப எல்லாமே போயிட்டா மாதிரி தோணுது. என் மனசுல கவலை தான் அதிகமா இருக்கு. என் பேத்தியை வளர்க்கறதுக்கு முன்னாடியே நான் போயிட்டேன்னா அப்புறம் அவளுக்கு யார் இருக்கா? இந்த தை வந்தா அவளுக்கு 5 வயசாகுது. பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க வேண்டிய வயசு. அடுத்த வருஷம் நீ ஸ்கூலுக்கு போக போறேன்னு சொல்லி முடிக்கல. அவளோட சந்தோஷத்தை பார்க்கணுமே. எங்க இருந்தோ 1ஆம் கிளாஸ் புக்கை வாங்கிட்டு வந்து ராத்திரியும் பகலும் அதை கையில வச்சுக்கிட்டு உன் நிலைமை எனக்கு தெரியும். உன்ன மாதிரி எந்த ஒரு பொண்ணுக்கும் வாழ்க்கை அமைஞ்சிருக்காது. அதனால நான் நல்லா யோசனை பண்ணி ஒரு தீர்மானம் பண்ணிருக்கேன். என்ன தீர்மானம்? அது இவங்கெல்லாம் இங்கேயே வளர்ற பசங்க, அனாதை பசங்க. நம்ம பொன்னம்மாவும் இனிமே இங்கதான் இருப்பா. அப்ப இது அனாதை ஆசிரமமா? அப்பா வாங்க போலாம், வாங்க. அடுத்த திங்கட்கிழமை பொன்னம்மாவை இங்க சேர்க்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இதை ஏற்பாடு பண்ணிருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என் பொண்ணு அனாதை ஆசிரமத்துல. கடவுளே, உங்களுக்கு எப்படி இது தோணுச்சு? ஏன்னு சொல்லுங்க. அப்புறம் நான் என்னம்மா பண்ண முடியும் சொல்லு? எங்கேயாவது ஒரு கோயில்லையோ குளத்துலயோ நான் விழுந்து சாகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு இதுதான் வழியா? கடவுளே. கடவுளா? எந்த கடவுளுக்குமே நம்மள பிடிக்கலம்மா. அதனாலதான் இப்படி இருக்கோம். இது வந்துட்டாங்க. தயவு செஞ்சு அழாம நான் சொல்றது கேளுமா. வேற வழி இல்ல. 2 நாளைக்கு முன்னாடி குழந்தைய கூட்டிட்டு நான் இங்க வந்தேன். எல்லாத்தையும் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் அவ உளறிட்டா. வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டதுக்கு அப்பாவும் அம்மாவும் இருக்காங்கன்னு சொல்லிட்டா. அப்பா அம்மா இருக்கிறவங்களை இங்க சேர்ப்பாங்களா? நான் எல்லா கதையும் சொன்னேன். ஆனா அவங்களுக்கு நம்பிக்கை வரல. அதனாலதான் சொல்றேன், பொன்னம்மா உன் குழந்தை இல்லைன்னு சொல்லிடு. இனிமே அவளை தேடி வரமாட்டேன்னு எழுதி கொடுத்துரு. இல்ல இல்ல, அவ ஏன் பொண்ணுப்பா. என் வயித்துல பிறக்கலனாலும் அவதான் என் பொண்ணு. அவதான் என் உயிர். உன் குழந்தை உன் உயிர் ஒத்துக்கிறேன். அப்ப நீயே வளர்த்துக்க, என்ன விட்டுரு. என்ன வளர்க்கறியா? முடியாதுல்ல? அப்போ எதுவும் பேசாத. அழறத நிறுத்திட்டு என் கூட வா. ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு டாம் டாம் கொய்யா. ஏய், எதுக்கு எடுத்த? பள்ளிக்கூடத்துலதான் அவளை சேர்க்க போறாங்கன்னு நினைச்சு அவ சந்தோஷமா இருக்கா. பாவம். அனாதை ஆசிரமத்தில் சேர்க்க போறாங்கன்னு அவளுக்கு தெரியாது. நாளைக்கு கொண்டு போய் விட்டுட்டா அதுக்கப்புறம் அவளை நம்ம பார்க்க கூட முடியாது. அதுதான் அவங்களோட சட்டம்.
என் சாப்பாட்டுல இருந்து அவளுக்கு நான் கொடுத்துக்கிறேன். அவ தொந்தரவு பண்ண மாட்டா. இங்க எங்கேயாவது ஒரு மூலையில இருந்துட்டு போட்டுமே. உங்களுக்கு கடவுளா நினைச்சு கேக்குறேன். உங்க காலை போடு. பொண்ணுமா, புஸ்தகம்லாம் எடுத்து வச்சிட்டல்ல? ஆ, வா. ம். போய் அம்மா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வா. பார்த்து. நான் போறேன். கொஞ்சம் நில்லு. இந்தா. கறி வெட்டுறவனுக்கு கூட மனசுல கொஞ்சம் கருணை இருக்கும். ஆனா இவன் இருக்கானே. அம்மா, அம்மா. நீ நல்லா படிக்கணும். அம்மா உனக்காக வேண்டிக்குவேன். என்ன? இது வச்சுக்கோங்க. ஐயப்ப சாமியோட போட்டோ. அங்க எடுத்துட்டு போக முடியாது. அங்க வேற சாமியா. தாத்தா சொன்னாரு. நான் என்ன சொன்னாலும் ஐயப்ப சாமி கேட்பாரு. யானை அடிச்ச பாகனை அடிக்க சொன்ன அடிச்சாரு. தாத்தா கிட்ட கேளுங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் ஐயப்ப சாமி கேட்கல. எங்க அம்மா கிட்ட இருந்து என்ன பிரிக்காதன்னு சொல்லியும் கேட்கல. இல்ல செல்லம், இல்ல, நான் உன்னை விட மாட்டேன். இவனை நான் விட மாட்டேன். இவ இங்கதான் வளருவா. ஏன் பொண்ணா வளருவா? குழந்தை பாக்கியம் இல்லாம போன எனக்கு கடவுளா பார்த்து கொடுத்த குழந்தை. For more updates, like, comment, subscribe to our channel.